ஹாப்பி பர்த்டே அம்மா. கடவுள் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட் அம்மா. அம்மா அன்பை பற்றி சொல்லணுமா என்ன தனியாக யாருக்கு தெரியாது. நான் இப்போ கூட தான் ரைட். முடி கொட்டுதுன்னு முடி கொட்டுதுன்னு விட்டு தானே எங்களுக்கே கொட்டுது டெய்லி. ரைட். ஆனால் வெள்ள முடி அழகா இருக்கு. சரியா, வெள்ள முடி வாய்ஸை காட்டுற நேரம் அதே நேரத்தில் அழகையும் கூட்டுமா, அது உண்மை. சரியா, ரைட். இப்போ நாகேஸ்வரி அம்மாவுக்கு முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இத்தனை நாள் பிறந்த நாள்? 68. எனக்கு ஒரு 2 வருஷங்கள் 70 தானே. ஒரு 32 வருஷம் ஆளுவோம். அடிப்போம் 100 அடிப்போம். எல்லா பல்லும் கிடக்கு கூட இருக்கலாம். சரியா, நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தினா, நாங்களும் மகிழ்ச்சியா இருந்தா கண்டிப்பா ஆரோக்கியமா எப்பயுமே இருக்கலாம். சரி, கடைசியா 104 வயசுல ஒரு தாத்தா பிறந்த நாள் பண்ணிருக்காரு, சுதந்திர போராட்ட வீரர். இருக்கலாம். சரியா, முதல்ல நாங்கள் எங்களை நம்புவோம். சரி, ரைட். அம்மனிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னபடியால எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் ஊடாக கொஞ்சம் பரிசுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அதெல்லாம் கொடுத்து அம்மாவோட கேக் கட் பண்ணிட்டு போகணும் வந்தா அம்மனி வெளிக்கிட்டு நிக்கிறீங்க. எங்க போறதுக்கு? ஆட்ட கல்யாணம், சொந்தக்கார கல்யாணம். என்ன கொண்டு போறீங்க? இப்ப என்ன கொண்டு போறீங்க கொடுக்கறதுக்கு? அந்த எம்பளை போய் மெய் கொடுக்க போறீங்க. ரைட். சொல்லிதான் நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணி முடியல. கொண்டு வரதா? நல்ல ஐடியா. ரைட். ரைட். இப்போ அம்மானிக்கு முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புரோட்டீன் பாஸ்கெட். சரியா, வாங்குவோம். பாரமா இருக்கு, நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. வச்சிருங்க. ரைட். இது என்னன்னு சொன்னாமா, இதுல வந்துட்டு நிறைய மா இருக்கணும். சரி, அங்கர், நெஸ்டமோல்டு, மைலோ, அங்கெல்லாம் இல்ல தட்டுப்பாடுல கிரேப்ஸ், அன்னிலாம் இருக்கு. அன்னின் மான்றது எலும்புக்கு நல்லமா, வயசு போய் எலும்பு எல்லாம் பலவீனமாகும். குடிக்கிறீங்களா? குடிக்கிறீங்களா? அப்போ ஓகே, அப்ப பயன்படுமா? சரி, அப்ப இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாக்களையும் முடிச்சு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் ரொம்ப இறங்கும். ரைட். அதோட சேர்த்து ஸ்டார்ட்ல ஒன்று இந்த கேக் வச்சுட்டோம், அதை சொல்ல மறந்துட்டோம். சரியா, ஒரு இதயத்திலான கேக் கொடுத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே நாகேஸ்வரி போடப்பட்டிருக்கு, கே நாகேஸ்வரி. சரியா, ரைட். அதோட சேர்த்து ஒரு சோடிஸ் இது கொடுத்தீங்களா, சோடா, கேக்கு, மிக்சர் பேக்கெட்லாம் கிடக்கு. சரியா, வீட்டை வெறியணும் இல்ல, என்ன நாகு பிறந்த நாளா ஒன்றும் இல்லையா வீட்டை அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். வெறியணும் தானே எப்படி? அதான் நான் காலமே கொண்டு கொடுத்துருக்கோம் அட்வான்ஸா. சரி, அதே மாதிரி அம்மாவுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட், அதே மாங்கோ, அதில் நியூட்டலாம் வச்சிருக்கு. ரைட். இது வந்து அம்மாக்கா இல்லை பிள்ளை இருக்கான்னு தெரியல. அதான் சொல்றேன், இப்படித்தான் பிறந்த நாள் சாட்டி ஒன்று இருந்தாடே. ரைட். அவங்க லாஸ்டா ஒரு பாக்ஸ் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை பாப்பமா. சரி, என்ன இருக்கு உள்ள? சாரி தான் இருக்குமா? பெருமாள் நீங்க சாரி தான் ஆட்றீங்க. சாரியா தான் இருக்கு மண்ணாக்கு. சரி, உடைச்சு பாப்பமா இருக்கா? ரைட். இந்த சாரி செலக்ட் பண்ணது நான். சரியா, தங்கச்சி எல்லாம் பார்த்து ஆசைப்படல, நல்லா கடை ஆகி எடுத்துட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? ஓகே, அழகா இருக்கா? உண்மையா இருக்கிறாங்க. உண்மையாதான். அதான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையா? ரைட். பிடிக்குமா? பாத்தீங்க என்ன ட்ரெஸ் ஒத்து போகுதுன்னு. இப்ப விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்ப இவ்வளவு அம்மனுக்கான பரிசுகள். சரியா, கேக்கோட சேர்த்து சாக்லேட் பாஸ்கெட், புரோட்டீன் பாஸ்கெட், சோடிஸ் பேக் பாஸ்கெட், அதே மாதிரி ஒரு சாரி. இப்ப சொல்லுங்க, யார் கொடுத்தது இவ்வளவு? பிள்ளைகள். கல் இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஒரு பிள்ளை கொடுத்தது. யார் அந்த பிள்ளை? இல்லைண்ணே, ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தது. அந்த பிள்ளை வந்து ஒரு பெடியன். அந்த பெடியன் வந்துட்டு உள்நாடு ஸ்ரீலங்கா தான். அத்தனையும் அந்த பெடியன் பேர் வந்துட்டு எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. வந்தது ஸ்ரீலங்கால இருந்து. சரியா, கொடுத்தது ஒரு பெடியன். அந்த பெடியனுக்கு இந்த வயசு வேறு, என்ன விட ஒரு கொஞ்சம் வயசு குறைய வேறு. சொல்லுங்க, யார் கொடுத்தது? பேர் எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுதுன்னு, எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. அது தெரியாதா? ரெண்டு யாரு கொடுத்தது உங்களுக்கு? ஸ்ரீலங்கால இருந்து வந்தாரு. ஒத்துமையில சொல்லுங்க உங்களுக்கு. இருக்கணும் அவே அனுப்பானே. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அனுப்பானே மட்டும் சொல்றேன். அப்ப யாரு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. எங்க எந்த பிள்ளைகள் தான் கொடுத்துருக்கு. பிள்ளையோட பேர் என்ன? கவிதா, கலைவாணி, கலைச்செல்வி, அம்மா இங்க இருக்கிறான்.
எசில ஒரு தம்பி இருந்தது. எல்லாம் கேல கலையரசன் கலையாளர். சரி, ஷாரு அவர் தான் கொடுத்தாரு. சரியா, எவ்வளவு பரிசுகள் உங்களுக்கு? சாரு அவன் தான் சாரு, அவன் தான் பரிசுல அவன் கையில கொடுத்தது. என்ன கேட்டான்? இங்க கொண்டு வந்து தந்தாள். என்ன யாரு கொடுத்தா நான் கேட்டேன். அத அப்படியே நான் அனுப்பி நாளைக்கு இல்ல அதான் கொஞ்சம் லைட்டா குழப்பல வேணும், புசுகுன்னு இப்படி சொல்றது. சரியா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். அப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய அழகுன்ற சொல்லிருக்கு முருகா. சரியா, இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு எல்லாம் செய்வது. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? நான் முதலே சொன்ன எல்லாரும் தான் சேர்ந்து அனுப்பியிருப்பேன். சரி, பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னப்பட்டு வளர்த்துக்கிறீங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல, அதாவது நல்ல இடத்துல இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு பிரதான காரணம் அம்மா. சரி, அப்போ அம்மாவுடைய பிறந்தநாளை உங்களுடைய பிள்ளைகள் கொண்டாட ஆசைப்பட்டது. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் செய்து அம்மா மகிழ்ச்சிப்படுத்துவோம். சரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். சரி, அதை நாங்கள் வாழ்த்துக்கொள்கிறோம். அது மாதிரி பிள்ளைகளும் உங்களை அவ்வளோ பாசம் வச்சுக்கணும். சரி, அம்மாண்டா உயிர் அந்த அளவுக்கு. ரைட், வாழ்த்துக்கள் அம்மா. எப்பயுமே நீங்க ஆனந்தமா இருக்கணும். சரியா, மற்றவங்களை பார்த்துக்கிட்டு நல்லா பாக்குற உங்களுக்கு உங்களை பாக்குறதுக்கு நல்ல பிள்ளைகளும் இருக்கு. சரியா, ரைட். இவ்வளோ கிஃப்டோட சேர்த்து நாங்கள் கடைசியாக கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு போகிறோம். லாஸ்ட்டாக ஏதாவது சொல்ல இருக்கா பிள்ளைகளுக்கு? அதான் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்கேன். நான் சொல்லுவேன், தனியாக சொல்லல. அவன் பிரிக்கிறாரு, நான் என்ன செய்யுது? இல்ல, ஒரு ஆள் தான் அனுப்பினது. நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? அப்ப எனக்கு மனசு வருது இல்ல. சொல்லுங்க பாப்பியா. ரெண்டு ஒரு பிள்ளை தான் என்னோட காசு. கல்யாணம் அவருக்கு நினைக்கிறார். மத்த பிள்ளை சரி. அதான் ஒரு பாட்டு ஒன்று பாட தெரியுமா? என்ன பாட்டு பாடினா? ஒரு பாட்டு பாடின அழகுன்ற சொல்லிக்கு ஒரு. சரியா, அதுக்கு தான் ஒரு குழு கொடுக்குறதா அவங்களோட பாட்டே பாடினேன். சரியா, அவர் தான் என்னோட கதைச்சு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னாரு. எனக்கு நிறைய பிளான் பண்ணது. பட் இன்னைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா, அது நீங்க இங்க போறீங்க, அதனாலதான் இதோட முடிச்சாச்சு. எல்லாம் இன்னும் கொஞ்சம் புதுசா செய்யலாம். ஆமா, நீங்க ரகன்னு போறீங்க, நீங்க என்ன செய்யறது? ரைட், சந்தோஷமா உங்களை பார்த்ததுல. சரியா, ஜப்பி அழகா இருக்கீங்க. எங்களோட அம்மம்மா ஒரு ஆள் இருக்கு, ஆனா அது பல்லு மட்டும்தான் இல்ல, மற்றபடி மூலமா தான் கிட்டத்தட்ட. சரி, ஆனா இப்ப உயிரோட இல்ல. உங்களை பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் மீட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, அந்த மாதிரி வாழ்க்கையில பாட்டி, அதாவது பாட்டி பூனை இருக்கிற பேர பிள்ளைகள் ரொம்ப கொடுத்து வச்சவங்களாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ.